everyone. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 7.3ல் 7th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்னன்றதை பார்த்துடலாமா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகேவா, என்ன இருக்குது? ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. ஜஸ்ட் என்க்ளோஸ்டு ஆஸ் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட். என்க்ளோஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம், உருளை மாதிரி. ஓகேவா, அதான் சிலிண்டர். இதுக்குள்ளே என்ன சொல்லிட்டான்னா ஆக்சுவலாக ஒரு பால், தட் மீன்ஸ் ஸ்பியர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக. அப்போது இதுக்கு என்ன ரேடியஸ் வரும்? ஆர். ஓகேவா, அவன் அதையும் சொல்லிட்டான், ரேடியஸை ஆர்னு கன்சிடர் பண்ணிவிடுங்க. கன்சிடர் பண்ணிவிட்டு கேல்குலேட் த ஃபாலோவிங் வேல்யூஸ். நல்லா பாருங்களேன். இப்போது ஒரு சிலிண்டர் இருக்குன்னா சிலிண்டருக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று என்னன்னு பார்த்தா ஹைட்டு, இன்னொன்று என்னென்னு பார்த்தா ஆர். இந்த இடத்துல ஃபுல்லாகவே தட் மீன்ஸ் இது ரெண்டுத்தோடைய ஹைட்டுமே காமன். பட் ஆனால் சர்க்கிளுக்கு ஹைட்டு கிடையாது. ஆனால் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா டி, டயாமீட்டர் இருக்குமா. அப்போது இந்த இடத்துல ஹெச்ன்றது என்னன்னு பார்த்தா ஆர்டி, டயாமீட்டர்னு சொல்லிடலாமா. இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற டியும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெச்சும் டியும் ஈக்குவல். இந்த டீன்றது என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக 2R, அதாவது ரெண்டு ரேடியஸ் இருக்குமா இங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு ஆரையும் இந்த ஒரு ஆரையும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஓகேவா. ஸோ அப்போ 2Rன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் போடும்போது யூஸ் ஆகும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா சர்ஃபேஸ் ஏரியா. ஆக்சுவலாக யாருக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம்? சிலிண்டருக்கு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். யாரை கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தா ஸ்பியர், கோலத்தோடைய சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எல்எஸ்ஏ டிஎஸ் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது புறப்பரப்பும் வலைப்பரப்பு இது ரெண்டுமே ஒன்று தான். யாருக்குன்னு பார்த்தா ஸ்பியருக்கு, ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ தமிழில் புறப்பரப்பு இல்லைனா மொத்த புறப்பரப்பு ரெண்டுமே நமக்கு இந்த இடத்துல ஒன்று தான், சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா ரெண்டுத்துக்குமே 4πr² தான் வரப்போகுது நமக்கு. ஸோ ஓகே, அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். பட் ஆனால் இங்கே ரேடியஸை அவன் ஆறுனே கொடுத்துட்டான். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் இதோட ஆன்சர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்து கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா இங்கே என்ன இருக்குது? கர்வ்டு சர்ஃபேஸ் சிஎஸ்ஐ கேட்டாங்க. யாருக்குன்னு பார்த்தா சிலிண்டருக்கு. சிலிண்டருடைய சிஎஸ்ஐ தட் மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, தமிழில் வலைப்பரப்பு. ஃபார்முலா என்னன்னு பார்த்தா 2πr²h. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2πr, ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா 2πrh. ஓகே, 2πrh. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஹெச் இருக்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹெச்சுக்கான வேல்யூவை 2Rன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போது 2πr இன்ட்டு ஹெச்சோட ஆன்சர் 2Rன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். ஸோ 2 × 2 4π, r × r r². ஸோ மேக்ஸிமம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி, ஓகே. ஸோ இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா ரேஷியோ. என்ன ரேஷியோன்னு பார்த்தா ஆக்சுவலாக ரெண்டுமே ஏரியா தான். இதை A1ன்னு எடுத்துக்கலாம், இதை A2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த ரெண்டுத்துக்கான விகிதத்தை கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ விகிதம் அப்படின்றது என்ன? ரேஷியோ. ஸோ A1 ரேஷியோ A2. ரேஷியோனா டிவைட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். விகிதம்னா ஒரு மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியா என்னன்னு பார்த்தா 4πr². ரெண்டாவதுக்கும் என்ன இருக்குன்னா 4πr². ஆக்சுவலாக ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 1/1ன்னு வருமா. இதோட விகிதம் என்னன்னு பார்த்தா 1:1. அவ்வளோதான். ஸோ இது ஈஸியான சம் தான். பட் ஆனால் கொஞ்சம் யோசித்து போட வேண்டியது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.